மாதவா
வாராயூர் வச்சல் குளத்தின் கண்ணிலேயே கண்டிருக்கக்கூடிய சுவாமிகள் யாரேனும் மந்திர விளக்கம் புரிகிறாரோ. உங்க அப்பாவுக்கு வந்து கீழே கொஞ்சம் நம்ம மருமகன் கீழே கொஞ்சம் ஆனா சரி அவருக்கு இப்ப அவர் பிள்ளையாருக்கு முன்னாடி உன் கூட இப்ப நான் ஐயாவுக்கு நீங்க கிருஷ்ணனும் நான் கெட்டிக்காரணும் உங்க சமாபனம் இல்ல உனக்கு என்ன சேர்ந்து நாங்க ஆடுவோம். நீ என்ன தேவை போனா நடந்த நான் போவேன். ஐயா பத்தி வரைக்கும் சொல்றேன். வாராயூர் பிரபஞ்சம் உலகத்தின் கண்ணில் காத்திருக்கக்கூடிய சுவாமிகள் பைத்தியமாடி சீனிவாசமா உருவாய் வருவாய் உளதாய் இளதாய் அகிலாண்ட கோடி பரிபூரண சர்வகாரண வெங்கடரமண வெங்கடகரண துரசிதர தாமோதர சீதமர வச்சிகச்சவதகவதார பரமத்ர சங்கிரத்ர மாயாவன்னை முட்டனேயா அந்தரே துதுயா சர்பூஜா கணபதி ரங்கபதி சீதாபதி நான் வேலை திருவந்தி பண்ணா போய் கூப்பிட்டு வந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெங்கடாச்சலபதி மாயாவன்னை முட்டனேயா பூஜா இந்த உலகம் பத்தியா இந்த உலகத்திற்கு சந்திரவி நாயகன் கோதக்காதிவன் முதலை வாயிலை உரை தளர்ந்து முன் ஆதி மூலமே என் முன் வரும் நாயகனடி வணங்கோ திரிகுடாச்சார நதி திரிகுடாச்சார நதியிலேயே திரு என்றால் மூன்று நதிகளும் சங்கமித்து பாய்கிறது. அப்படி பாய்கிட்ட அளவிலேயே அதுதான் சாபந்தத்தில் இருந்தான் இந்த பாண்டியன் அவன் யானையா இருந்தான் கந்தர்வன் முதலையா இருந்தான். யானைக்கு தாக விழா ஏற்பட்டது. தாக எடுத்தா என்ன பண்ணும்? தண்ணி தான் போகும். பார்த்தது இது உணவை தேடி போகுது. முதலை அது உணவை தேடி வருது. உடனேயே என்ன தரையில 1000 பலம். அது யானைக்கு தரையில பலம், யானைக்கு பலம், அது முதலைக்கு ஜலத்துல பலம், தண்ணியில பலம். குடிச்சு காலம் இருக்குது. 1000 ஆண்டு அல்ல 2000 ஆண்டு அல்ல, எதுவும் மாத்தி ரெண்டு போராடிக்கிறோம். அப்படி போராட காலத்திலேயே பார்த்த உடனேயே அதான் யாரையப்பட்டது ஆதி மூலமே என் முன் வரும். மனிதன் 1000 துன்பத்துல இருப்பான். ஆனா அவனுக்கு துன்பம் வந்து போச்சுன்னா வச்சுக்க
யாரையும் பார்க்க மாட்டான். உண்மைதான். 10 பேர் தனியா நீ போற 2 பேர் போறீங்க. ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வரான். நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பையன் உசுரை காப்பாத்தி ஓடுவான். ஓடுவான். போற அதான் யானைக்கு உயிர் பயம் வந்து விட்டது. ஆதி மூலமே அப்படி அழைத்த காலத்திலேயே நான் என்ன செய்தேன்? அந்த வாரானம் யானைத்தான் உலகத்திற்கு ஆதார பொருள் விநாயகர் பெருமான். 4 வேதங்கள். சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கு நாயகன் பூத நாயகன். அது மட்டுமல்ல பூத நாயகன். பூத என்றால் என்ன? பூதன்னா பஞ்சமா பாதவம். அதற்கெல்லாம் நாயகனாய் விளங்கி வரக்கூடிய அப்படி இருந்தா தவிர 4 யுகங்கள். கிரைதா திரைதா கோபுர கலியுகம். 4 வருஷம் நிலையா இந்த வேதத்தை பார்க்க வேண்டி பார்த்தான் சோமுவனாகப்பட்டவன் இந்த வேதத்தை கொண்டு போய் நாம் கடையிலே ஒழித்து விட்டார். அதான் பிரம்ம சித்தி என்றால் படைப்புக்கு தொழில். பிரம்ம சித்தி என்று பெயர். படைப்பு தொழில் எப்படி இயங்கும் அப்படி என்று வேதத்தை கொண்டு போய் கடையில ஒழிக்கிறான். ஆமா, அப்படி ஒழிக்கின்ற காலத்திலேயே பார்த்தார்கள் என்னுடைய பிள்ளை என்ன பண்றான்? பிரம்மதேவன் அவன் என்ன பண்றான்? படைப்பு தொழிலை செய்துவிட்டு நல்ல உறக்கம். உறக்கிற காலத்திலேயே யாருக்கும் தெரியாம வேதத்தை கொண்டு போய் பார்த்த உடனேயே 4 வேதங்களையும் காணவில்லை. அப்படி சொன்ன உடனேயே என்ன அழைத்தான்? அந்த சோமுக சூரனையும் பார்த்த உடனே அதான் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம அவதாரம் என்னன்னா இதுதான் கண்ணவதாரம். கண்ணவதாரத்திலேயே உத்திரத்திற்கோர் நாள் ரோகிணிக்கு 10ஆம் நாள் மெத்தன காலூர் மூஜோலை கண்ணபரமான் சபுரி நாராயணன் பிறந்தானா. அஷ்டமியில ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு கூடாது. நானும் அஷ்டமி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆமா, உண்மையுமே பிளாட் வாங்கி நானும் அதை நம்ப மாட்டேன். நம்பக்கூடியது வாழ்க்கையில என்னத்த நம்பணும்? என்னுடைய உழைப்பு. ஆமா, உழைப்பு மட்டும் தான் நம்புவேன். அதுக்கு ராத்திரியும் முன்னெடுத்து வர முடியாது. அப்படி என்பது எல்லாம் ஒரு அவச்சொல். ஆமா, ஆனா மனிதனாய் பிறந்து விட்டேன். ஆனா என்ன பண்றாரு எங்க அப்பா? மகனே பிள்ளை பிறந்த உடனேயே எல்லாரும் பிள்ளை பெற்றா என்ன செய்வாங்க? பண்போடும் பாசத்தோடும் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டுமே. அப்படி என்று கையிலே ஆராட்டி சீராட்டி எங்க தந்தை பார்க்கின்றார். படையாட்சியார் பார்த்த உடனேயே எப்படியும் தம்பி கொண்டு விடுவான். அப்படி என்று இரவோடு இரவாக வளர்ந்து எல்லாம் ஆயர்பாடியில
ஆயிரபாடி நந்தகோபன் மனையில. ஆமா நந்தகோபனுக்கும் சொல்லி பிராட்டிக்கும் நான் வளர்ந்து வரும் காலத்திலேயே பார்த்தனா 8 பேர் என்ன கொண்டு வராங்க. வரானோ யாராருங்க? அந்த நீல பூதை சட்ட போதனன் எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்க. உங்க அப்பா மாதிரி அப்படி கிடையாது. காலையில வந்துட்டுன்னு வச்சுக்க. ஆமா காலை 3 மணிக்கு மேல ஒரு நாடகத்தை பாக்குறாங்கன்னா எல்லாம் பாத்திர ஒரு உறக்கத்துல இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா ஆடி காத்துல மழை அடிச்சா என்ன பண்ணும்? பொத்து 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 பொத்து. அந்த மாதிரி பாக்குறவங்கள நம்ம பஞ்சத்தை கவர்ந்து இழுக்கணும். 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் போய் ஈட்டி பாய்ச்சற மாதிரி பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எப்படி பதியுதோ அது மாதிரி பதியும். ஆமா அப்படி பிறந்த காலத்திலேயே 8 வயசுலயே 8 பேரை நான் புட்டிருங்க. அப்படி இருந்த காலத்திலேயே பார்த்தேன்னா இருந்த உடனேயே பிறகு வேலையெல்லாம் அடித்து விட்டு நான் இருக்கும் காலத்திலேயே தோரைய நாடி எங்க அத்தை வராங்க. எனக்கு வருது. முத உங்க மாமா பாண்டு மகன் கருமாதி போல. ஆமா நீட்டி பேசினா நேரம் தான் போய் உண்மைதான். அப்படி வரும் காலத்திலேயே அன்றைக்கு வந்தேன். அன்னைக்கு வந்த உடனேயே பார்த்தார்கள் பாண்டவர்கள். நீங்க என்ன பண்ணாங்க? முதற்கொண்டு இந்த ஐவராஜாக்கள் தகப்பாற்ற பிள்ளை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என் சுமை உன் சுமை. ஆமா இதாப்பா காத்தரட வேணும். இது தகப்பாற்ற பிள்ளை பா வச்சு காப்பன் பண்ணு. அப்படி என்று சொல்லும் காலத்திலேயே பார்த்தார்கள். அன்று நாள் முதற்கொண்டு இன்று நாள் வரையிலும் நாடு நகரம் பட்டு பண்டாச்சாரம் உப்புச்சட்டி முதற்கொண்டு அனைத்தையும் இழந்தார்கள் பாண்டவர்கள். வீட்டு வந்து வெட்டு காலத்திலேயே நாடு கொலைந்து மறிக்கின்றான் துரியோதனன். அப்படி மறிக்கின்ற காலத்திலேயே பார்த்தார்கள். எல்லாரையும் தூதுக்கு அனுப்பினாங்க. நான் தான் தூதுக்கு போனேன். சண்டைக்கு நான் வச்சேன். அப்படி நான் வைக்கும் காலத்திலேயே இப்போ நடந்து வரக்கூடிய தேதி என்ன? 16 இன்னைக்கு 17. ஆமா அவன் எதிராளி எப்படி இருக்கான்? ஹேமதத்தன் வதை ஏத்து. ஆமா 15 துரோணாச்சாரி. ஆமா அப்படி இருந்த போதும் இடத்திலேயே நான் என்ன சபதிட்டு இருக்கேன்னா மற்றவர்களை போல ஆயுதம் எடுப்பது, அம்பு தொடுப்பது. இதுல ஒரு கருத்தை கண்டுபிடிக்கணும். ஆயுதம் எடுக்கலையே நீ எப்படி சாவடிப்ப? பின்ன ஆயுதம் எடுக்கல அம்பு எடுப்பது இல்ல அதான் சொல்வார்கள். வல்லவனுக்கு வல்லவன் பண்டாரமும் உண்டு. இந்த சொல்லுதான் எனக்கு ஆயுதம். சொல்லை கொண்டு கிடையாது. ஆனா இந்த சொல்லி எனக்கு ஒரு ஆயுதம். அப்படி இருந்த போதும் இந்த தினத்துல எதற்காக வந்திருக்கோம்னா இவருடைய அர்த்த மக்கள் இதற்காக உண்மைதாங்க. எதற்காக வேண்டி இந்த கர்ணம்
போட்டவர்கள். ஆமா ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கனவு. இந்த பாரத கவியத்திற்கு கதாநாயகன் நான் தான். உண்மைதாங்க. பாரத காவியத்துக்கு கதாநாயகன் நீ. நானு. கதாநாயகன் உங்க தங்கை. ஆமா. அம்மா திரௌபதி அம்மா. அது போல எதிராளிக்கு யார் கதாநாயகன்னா? ஆமா. சகுனி. சகுனி. மகாலி காமச்சா. ஆமா ஆமா. அவருக்கு கதாநாயகன். கொல்லிக்கு சகுனி. போல இந்த நாடகத்தை போட்டவர் யாருன்னா? வாகை நகரை வாதம். நாடகத்தை போட்டவர்கள் 4 பேர் போட்டிருக்காரு. ஆமா. தேவராமட்டத்தை சார்ந்த ராஜகோபால் ஒண்ணு. ஆமா ஆமா. சோழேகரம் கிருஷ்ணசாமி படையாட்சி. புரியுதா? உண்மைதாங்க. அவர் ஒண்ணு. நம்ம போற பத்தியா? ஆமா. நாடகம் நடத்துறோம். பதகடிப்பட்ட அருகாமையில் இருக்கக்கூடியது என்னன்னா வாக்கூர் பகண்ட போட்டவர். கிருஷ்ணசாமி. ஆமா. ஐயா அவர்கள் போட்ட நாடக காவியம் தான். ஆமா ஆமா. இந்த 17ஆம் சண்டை. இந்த அவங்க எல்லாம் தேவனமன்றத்துல வீரமன் என்ற மைந்தன் கதிரவன் என்ற மைந்தன் அதிக பலம் முடியும் அப்படின்னு பாடுவாங்க. ஆமா. அதே போல நீட்டி பேசினா நீட்டி பேசியே போயிடலாம் தவிர உண்மைதாங்க. எப்பவும் தெரிஞ்சுக்க நம்மை மட்டப்படுத்திக்கணும். ஆமா உண்மைதான். எதிராளிக்கு அதிக இடம் கொடுக்கணும். உண்மைதான். அதனாலதான் நான் ஒண்ணுமே செய்யல. எனக்கு யாரும் மாத்தி ஆட மாட்டாங்க. அவங்க மாத்தி ஆயிட்டாங்க. என் வீட்டுக்கார 2 பேரும் வந்து ஆடுறாங்க. யாரும் ஆட மாட்டாங்க. ஏண்டா வாயில படிப்பது எல்லாம் சிந்தை வருவாய் என்பார். ஆமா வருவாய். அருணகிரியாருக்கு முதல் காலத்துல அவரும் பண்ண தப்புகள் பூஜாதோடு எல்லாம் பண்ணவர். அவர் அம்மா எல்லாம் சொத்துக்கு வேலை பண்ணவர். உண்மைதான். பிறகு பண்ணிட்டு 1 திருப்புகழ்ல 2 திருப்புகழ்ல 16,000 திருப்புகளை ஏற்றினார் அருணகிரிநாதர். ஆமா. அவர் எழுதிய பாடல் ஐயா மெட்டு உள்ள பாடல்கள். ஆனா இதுக்கு மெட்டு இருக்காது. பத்திரக்கோட்டையை சார்ந்த பாமா ராஜவேலன் அவர்கள் இந்த பாடலை பார்த்து இவன் தந்த இடத்திலேயே சீனு எப்பா சீனு இந்த பாட்டை எழுதிருப்பான். இந்த பாட்டை நான் செவி கொண்டு ஏற்றினேன் தவிர இந்த பாடல் வருகிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாராம். மனிதனாய் பிறந்து விட்டமே. ஆனால் நாம விட்டு செல்வது எதை விட்டு சொல்லுவோம்? வீடு மனைவி மக்கள் அதை விட்டு சொல்ல மாட்டோம். நாம் செய்கின்ற தானா தர்மங்கள். ஆமா. புண்ணியம் பத்தியா? ஆமா. ஐயா இருந்தார்கள். ஐயா இருக்கும் வரையிலேயும் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்ல. ஐயா அவர்கள் இருந்த வரையிலும் 10 பேருக்கு நல்லது செய்தாரு. அந்த புண்ணியத்தை சேகரித்து வைக்கிறோம் பத்தியா? அதுதான் மனிதனுக்கு பெரிதாம். ஏன்னா போகும் பொழுது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு மனிதர் வாழ்கின்ற அளவிலேயே 10 பேர் கூடுறானா ஒரு பெரிதல்ல. ஆமா உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டானே ஆனால் அவருக்கு கூட்டம் கொடுத்து பத்தியா? பொறுத்து ஒரு மனிதன் எப்படி வாழ்கின்றான், எப்படி மனிதனாய் பிறந்து எப்படி நீதியோட வாழ்ந்திருக்கான்னு அவருடைய இறப்புலே தெரியுமா? இந்த சத்தான புரியாது.
கொஞ்சம் குப்பம் சேத்திரத்திலே வந்து வரக்கூடிய எமக்கு எல்லாம் இது புது மேடைதான். ஆமா ஆமா, நீ இந்த பக்கம் வந்துருக்க மாட்டேன், உங்க அப்பா வந்துருப்பாரு நிறைய. ஆமா ஆமா ஆமா, நான் வந்து நாடகம் நடத்துறேன். உங்க அப்பா உங்க பெரியப்பா நாடகம் நடத்துறேன்னா வைகாசி 21ஆம் தேதி மேல் மாவட்டத்தை சார்ந்த சிஆர்பி ராமகிருஷ்ண படையாட்சி திருமணம் இறங்கி வரக்கூடிய ஐயா செல்லமணி படையாட்சி அவர்கள் எனக்கு தாம்பரம் கொடுத்தாரு. எனக்கு தாம்பரம் கொடுத்தாருன்னா இதோ அருகாமையில் இருக்கு பத்தியா, அரிகர போனா இறங்கி வரக்கூடிய ஐயாரப்பனுக்கு. ஐயாரப்பன் ஆலயத்திற்கு ஐயா நீங்கள் நாடகம் நடத்த வேண்டும் அப்படின்னு இடத்திலே கொடுத்து வைகாசி 21ஆம் தேதி நான் நாடகம் நடத்துறேன். அப்படி நாடகம் நடத்தும் பொழுது நான் அப்பதான் பாட்டு பாடுறேன், இந்த ஆத்தாடி மக மாதிரி பாட்டு பாடுறேன். பாடின உடனே அதை முடியுது பத்தியா, கொஞ்சம் முத்திரடி வரும். ஐயா அங்க வாங்கினாரு, எனக்கு யாரும் தெரியாது. நான் அவர்கிட்ட போய் நிக்கிறேன். கொஞ்சம் தங்கராஜ பாத்துருக்கியா பாடினாரு. இல்லைங்க ஐயா, நான் ஐயா வணக்கம். உடனே 4 பேருக்கு நேரம் கொடுத்துறாரு. அவர் ஒன்னும் அப்படிலாம் ஒன்னும் ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்க மாட்டாரு, ஏதோ உட்காந்து ஏதோ கூட்டு பாக்குற மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா, கருத்துள்ள அறிவாளிகள் பார்த்தா தவிர ஒரு பையன் மாட்டின்னு கீழே மாரி தான் போவான். ஆமா, அவங்கிட்ட தான் இருக்கும் பொருள் எல்லாம் அவன் தான் படிச்சு படுத்தாரு இருப்பான். ஆமா ஆமா, ஒண்ணுமே தெரிய மாட்டான். ஓட்ட வாக்கி ஒன்று போட்டு ஓட்ட போன ஏதோ பேண்ட் அந்த மாதிரி வாங்கி போட்டு நிற்பான். என்னிடத்து சொன்னார், இந்த நாடக கலைத்துறையிலேயே பார்த்தனா வன்னிய படையாட்சியுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சு வருது. ஆனா நீங்க எல்லாம் ஒரு இளமை பிள்ளைகள், இந்த தெருக்கூத்து கலையை அழிய விடாம உங்ககிட்ட உங்க அப்பா ஒரு தொழில நீ விட்டுடலாம். நீ எம்ஆர்எஃப் கம்பெனில இருக்க, நீ இந்த தொழிலை வேணும் விட்டுடலாம். ஆனா வானா இது மறுபடியும் வளர்க்கணும். ஆமா, அப்படி சொல்லியிருந்தாரு இல்லையே. ஆமா, சரிங்க ஐயா, தங்களுடைய ஆசை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதே போல இப்போ இருந்தாலும் நமக்கெல்லாம் நம்ம ஒரு வரி பாட்டு பாடனாலும் என் பையனை வாங்க கூட போனா போக மாட்டான். அவனும் கட்டிக்காரலாம் ஆடுறான், அவன் கெட்டவனோட போக மாட்டான். இன்னைக்கு போனா எனக்கு பணம் கிடைக்கலாம். ஆமா, பணம் மனிதனுக்கு ஒரு பெரியதல்ல, பணத்தோடு புகழையும் சேர்த்து கொள்ள வேண்டுமா. எதற்காக இன்னைக்கு வந்தோம்னா ஐயாவுக்காக தான் வந்தோம். அதே போல பொன்மார திவ்யதிருத்தமாய் இறங்கி வரக்கூடிய அது மட்டுமல்ல, மனிதனாய் பிறந்து விட்டோமே. ஆனால் யாராருக்கு இன்னாருக்கு இட்ட வச்சு எது நடக்குமோ நீ புடிச்சு வச்சாலும் அது நடந்துதான் வர்றது வழியில நிற்காது. அதே போல ஐயா அவர்கள் இடத்திலே சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த நாடகக்கலையை அழிய விடாமல் என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால பார்க்க முடியும். அதே போல பொன்னோன திவ்யதிருத்தமாய் இறங்கி வரக்கூடிய கொஞ்சம் கொப்பம் சேத்திரத்திலே வந்து வரக்கூடிய மறைந்த மாமேதை அதான் ஐயா அவர்கள். ஐயா கவிஞர் கலிய தங்கராஜன் ஐயா திருமகனாய் இறங்கி வரக்கூடிய ஐவர்கள் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து ஐயா அவர்கள் சாலோக சாருவ சாமிவ சைச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் திருப்பதம் அடைய வேண்டி நம்முடைய நாடக சபா குழுக்கள், நம்முடைய நாடக சபா குழுக்கள்னா இல்லைங்க, கடலூர் மாவட்ட நாடக சபா குழுக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐயா 4ஆம் பதவி அடைய வேண்டுமே அப்படி என்று நமக்கெல்லாம் வண்ணமிட்டு இணையதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் எமக்காக பொன்னாடை போர்த்தி அவர்கள் மனமகிழ்ந்து எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 சுபேஜயம். கிடைக்கிற வரைக்கும் ஓயா
அவன் அடிச்ச உடனே அவன் பயந்து ஓடுவான் 4 பேரை கூப்பிட்டு வருவான் ஆனா வண்டிய ராஜா ஒரு அடிச்சு போட்டு அடிச்சான் நீ எப்படி என் மண்டையை உடைச்சியோ அதே மாதிரி உன் மண்டையை நானும் போடலாம்னு சொல்லுவோம் ஆமா ஆமா நீ பொறியாளர் நின்னு பாப்பா அதுதான் எழுதுறாரு ஐயா மஞ்சள் கொடி வரக்கும் பெரிய சபை கஷேத்திரத்தை வந்து வரக்கூடிய ஐயா கோபி ஐயா அவர்கள் வேறு நாளே பைத்தாம்படியை சார்ந்த சிறுபாலியன் கஜேந்திரன் எமக்காக மனமைந்து கொண்டாடி ரூபாய் 100 சுபேஜயம் ஏற்படி கல்வி செருக்கு செல்வ செருக்கு வாலி செருக்கு வரும் ஆனா லைட்டா கூறு விழும் எப்ப 40 வயசுக்கு மேல ரத்த ஓட்டம் குறைய போதான் அப்பதான் தெரியும் இந்த வாழ்க்கையோட அருமை என்ன அதுதான் எதிர்க்கிறார் தொண்டு கிழவனாண்டா இருமணி இதோ பல்வரங்களும் ஒருங்கி விளங்கி வரக்கூடிய நன்னகர் கொஞ்சம் குப்பம் சித்திரத்தை வந்து வரக்கூடிய ஐயா வாசுதேவன் ஐயா அவர்கள் முன்னியமாகத்தானே மனம் மகிழ்ந்து எமக்காக கொண்டாடிய ரூபாய் 100 சுவேஜயம் வருமானம் வந்துங்க நம்ம வந்து எதிராளி எப்படி ஏன்னா பணத்தை நம்ம நினைக்கலாமே தவிர பணம் ஒரு பெரிதல்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் காலம் கடந்து போனாலும் அதுக்காக கதை விட்டு போறது கிடையாது நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஐயாவை நான் எப்போ நான் பார்க்க போறேன் அவர் பார்க்க அவர் பார்க்கறதா சுடுகாடு போய் பார்த்தானே இப்ப கிடைக்காது அது மேல ஏதாச்சும் வச்சிருப்பாங்க ஏற்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தட்டாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவடியதில் பல்வாங்களும் ஒருங்கே வாங்கி வரக்கூடிய நகர் கொஞ்சம் கொஞ்சம் கஷேத்திரத்திலே வந்து வரக்கூடிய ஐயா சேது பாண்டியன் ஐயா கொஞ்சமாகத்தானே மனமகிழ்ந்து பைத்தாம்படி சிறுபாலியன் கஜேந்திரன் எனக்காக மனமகிழ்ந்து கொண்டாடி ரூபாய் 50 கல்லில கிணத்த போட மாதிரி இருக்கா கல்லில கிணத்த போடுறது கிணத்துல கிணத்த போட மாதிரி இருக்கீங்க ஆமாங்க வருவான்னு
உண்மைதான் எங்க நாடகாசான இறங்கி வரக்கூடிய பைத்தாமாடி அன்னகரை சார்ந்த கண்ணன் ராயர் சீனிவாச நாடகாசான்கள் ஐயாவுடைய திடீர்வாத்திற்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த நாடகாசான்கள் அவர்கள் அல்லவே அல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த நாடகாசன் எனக்கு யாருமே நாடகாசன் சொல்லிக்க கூடாது. ஆனால் எனக்கு முதலிலேயே நான் சொல்றது எப்பனா ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னமே நான் முத நாடகத்தை கத்துக்க வரேன். நாடகத்துறைக்கு நான் வந்ததே கிடையாது. அப்படி வரும்பொழுது நாடகத்தை பாட்ட மனப்பாடம் பண்ணலாம் பாடலாம் அப்படின்னு நான் வருங்காலத்திலேயே எனக்கு எல்லாம் ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதையாக வரும்பொழுது முதல்ல என்ன பண்றேன்னா போர்னப்பட்டு தான் போன் பண்ணிட்டு போறேன். யாருக்கு ஒரு ஊருக்குள்ளே போய் பஸ் சுப்பிரமணிய அண்ணா அவர்களுக்கு போன் போட்ட உடனேயே கல்வி மனிதனுக்கு ஒரு பெரிதா இல்லவே அல்ல. அப்படி என்று தன்னிடத்துல தன்னிட்டே இருக்குது பாராம மனிதனுக்கு என்ன வேணும்? மனம் இருக்கணும். கொடுக்க வேண்டிய மனம். ஆமா. போல எங்களுக்கு எல்லாம் கருணாவை போல இந்த புத்தகத்தை கொடுத்து வருங்காலத்திலேயே வார்த்தையை சொல்லி காட்டுவாரு. என்ன வார்த்தை சொல்லி காட்டுவாரு? வாத்தியார் மோண்டானி ஒரு வாத்தியார் மோமா போது என்னடா இது வாத்தியார் மோகன் நம்ம சொல்றாங்க. எனக்கு இரும்பு தான் கொடுத்தாரு. உனக்காலையும் புக்கு நல்லா தெரிஞ்சுங்க. மனிதனை பிறப்பது ஒரு பெரிதே இல்ல. மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை இன்னொற்றான் பொருளும் சொல்லு என்பார். அந்த பிள்ளை இருக்கானே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா யாரு அப்படின்னு தெரியற அளவுக்கு வளரணும். அதை விட்டு போட்டு அவங்க பேர் யாரு அவங்க புள்ள யாரு அப்படி வளரவே கூடாதான். அது போல எமக்கெல்லாம் கல்வியை தானமாக கொடுத்த வல்லவிலே அவரும் ஒருவர். சுப்பிரமணிய படையாட்சி அவர்கள் எமக்காக கொடுத்து என்றுக்கு மனிதனாய் பிறந்து விட்டுவேனா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன்றே மறப்பது நன்று. 4 நாள் வாழ்ந்தாலும் நல்ல கூட கூடி செத்துவோம். உண்மைதான். கொட்டுப்பட்டாலும் மோதிரம் என்ன அடுத்தாலும் பெரிய நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த பூஜா பண்ணலாம். உண்மைதான். அதே போல ஐயா சுப்பிரமணிய படையாட்சியோட திருவாத்திற்கும் மேற்படி வேகா கொள்ளையை சார்ந்த யாருன்னா ராஜகுரு இப்ப இருக்க நாடகாசன் வேலையே பெரிய ஆசான் சின்னதுரை வேகா கொள்ளை நாடகாசன் ஐயாவுடைய திருவாத்திற்கும் மேற்படி அவருடைய திருமகனாய் விளங்கி வரக்கூடிய அதான் வேப்பிள்ளை பாளையத்தை சார்ந்த ஐயா குரு நாடகாசன் ஐயாவுடைய திருவாத்திற்கும் பிள்ளைப்பாளையம் மேற்படி காப்பாங்குளத்தை சார்ந்த ராயர் நாடகாசான் ஐயாவுடைய திருவாத்திற்கும் மேற்படி நமது கமலிலே இருக்கக்கூடிய அத்துணை நாடக ஆசான்களுக்கும் தங்களுக்கும் அற்பரிவாரம் முடித்தாங்க. வணக்கம்.